ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மொபைல் சேல்ஸுக்கு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A22 5G மொபைல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா OnePlusல 11. இது நம்ம போடுற மொபைல்லாம் ஒரு செகண்டில் 15 நிமிஷத்தில் இல்லை 10 நிமிஷத்தில் விற்றுரும். ஏன்னா நாங்கள் போடுறது எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டு. ஸோ ஒரு கடைக்காரங்களாக இருந்தாலும் சரி, வியாபாரியாக இருந்தாலும் சரி, அவங்க வாங்கி அதை விற்று சம்பாதிச்சிடலாம். சரியா? நான் அதனால நீங்கள் கவனத்தில் வச்சு இதை பாருங்கள். விலைலாம் கம்மி தான். சாம்சங் கேலக்ஸி A22 5G மொபைலு. இப்போ போட்ட அலெக்ஸாவாக இருக்கட்டும், ஐஃபோன் 11 ப்ரோவாக இருக்கட்டும், எல்லாமே விற்றுட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் A22 5G மொபைலு. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு தராப்ல. 10,000 ரூபான்ற போது ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு தான். ஏன் சொல்கிறேன்னா ஜிபி அதிகம். இது 5000 mAh மேலே பேட்டரி இருக்குது. சார்ஜர் இருக்கு. சார்ஜர் இருக்கு. அப்படியா? ஓகே ஓகே, சூப்பர். அர்ப்பணாயிட்டே கொடுத்துரு, பார்த்துக்கலாம். சாம்சங் கேலக்ஸி A22 ஜிபி 6GB ரேம், 8GB ரேமு, 8GB ரேமு, 128, 10,000 ரூபாய்க்கு தரோம். அப்பா இது 10,000 ரூபா தானே ஆசிப்? 10,000 தானே? அதுதான் விலை இல்லை, ஃபைனல் விலை தானே? ஃபைனல் விலை பஸ். ஆனால் வாங்கலாம். பேட்டரிலாம் புதுசு. இதுக்கு வாரண்டி இருக்கா? இதுக்கு சாம்சங்க்கு ஆசிப் வாரண்டி இருக்கா? வாரண்டி இருக்கா பாரு. வாரண்டி பழைய மாடல், ஆனால் 5G இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் வந்தது பழைய மாடல்லாம் இல்ல, புது மாடல்லாம். இல்ல ஏ சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தது 1.5 வருஷம் ஆச்சு. இது என்னப்பா 11 காணோம்? இதானே இது? எங்க சாம்சங் வெறும் பாக்ஸ் தான் இருக்கு. OnePlus பீஸ் எங்கப்பா? OnePlus 11 இங்கே வச்சுட்டீங்க. OnePlus 11 OnePlus 11 சார்ஜர்லாம் வந்து இங்க என்னப்பா 2 சார்ஜர் வச்சிருக்கானுங்க உள்ள. இது ஜப்பான் வேரியன்ட். ஜப்பான் வேரியண்டா? ஓப்போ மொபைலா? 16GB RAM, 256GB ஸ்டோரேஜ். ஜப்பான். இவன் வந்து ஜப்பான் சார்ஜர். 5Gலாம் ஒர்க் ஆகும். ஆனா காசு மாதிரி உள்ள வச்சிருக்கீங்க டோக்கன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 11. இது 5G மொபைலு, ஜப்பான் வேரியண்ட் உள்ளது. 12GB RAM, 16GB ரேமு, 256GB ஸ்டோரேஜு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இம்போர்ட்டட் மொபைலாக இருக்குது. ஜியோ சிம்லாம் எடுத்து போட்டு பாரு, சிம்மை போடு. அது எப்படிப்பா ப்ளே ஸ்டோர் இல்லாமல் இருக்கும்? என்னடா ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கான். நம்ம வியாபாரத்தையே விற்க விட மாட்டான் போல இருக்கு ஒவ்வொரு பொருளையும். பிளே ஸ்டோரே இல்லையா? அப்படியா? ஓஎஸ் போட்டுடலாம்ல. எவ்வளோ சொல்லியிருக்காப்ல? 33,000 பஸ். இது 33,000. சிம்மு போட்டு பாரு, ஒரு நிமிஷம் சிம்மு போட்டு பாரு. ஒர்க் ஆகுது? அதெல்லாம் ஒர்க் ஆகுது. 5G எல்லாமே ஒர்க் ஆகும். எல்லாமே ஒர்க் ஆகும் பாஸ். இது ஜப்பான் வேரியண்ட்டு. அது பிளே ஸ்டோர் வந்து நம்ம வர வச்சிடலான்னு சொல்கிறாப்புல. சரியா? யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்க. 33,000 ரூபா. ஏன்னா 128 வந்து 33,000 ரூபாய்க்கு நாங்கள் அங்கே ஒரு ஃபோன் போட்டிருக்கோம் பாருங்க. 3 நாளாக கிடைக்காது. சரியா? விற்றுரும், எங்களுக்கு தெரியும் அது விற்கும். ஏன்னா வந்து 11லாம் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா. இப்போவும் 58,000 ரூபா இருக்குல்ல. 58,000, 60,000 ரூபா புதுசு இருக்கு. ஸோ இது வந்து ஜப்பான் வேரியண்ட்டு. 12GB ரேமு, 12ன்ற மாதிரி 16GB ரேமு, 256GB பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். ஸோ விலை 2 மொபைல் போட்டிருக்கேன். 2 பார்த்துட்டு உடனே கால்